அடுத்து ஊன்றும் நல்ல ஆள் இல்லாத குடி இருக்கிறதே, இந்த தமிழ் குடி அடுத்து ஊன்றிக் கொள்வதற்கு நல்ல ஆள் இல்லை என்று சொன்னால் இந்த குடி கட்டாயம் வீழ்ந்து போகும் என்று எச்சரிக்கிறார். அப்படியாக வீழ்ந்து போகாது என்கிற ஒரு நம்பிக்கையை இந்த கருத்தரங்கம், இந்த உரையாடல் அரங்கம் நமக்கு தந்திருக்கிறது. அந்த ஒப்புரவு தான் சிறந்தது, பொதுமை தான் சிறந்தது. அந்த பொதுமை தான் பாவலரேறு காண விரும்பிய பொதுமை. இனி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது வலிமையாக எல்லாராலையும் எடுத்து செல்லப்பட வேண்டும். முன்புதையுண்ட எம் முத்தமிழ் சிறப்பினை மண்பதைக்கு உணர்த்தல் எம் மண்ணுயிர் வாழ்க்கை என்று தம் வாழ்நாள் முழுவதும் தமிழுக்காகவும் தமிழுக்காக மட்டுமன்றி தமிழ் நாட்டிற்காகவும் மக்களின் உரிமைகளுக்காகவும் போராடி இன்று நாம் அனைவரும் இங்கே வந்துள்ள அனைவரும் சிலர் முன்னாடியிலேருந்து வந்துட்டுருக்கவங்க, ஒரு சிலர் இப்பொழுதுதான் புதியதாக வருகிறார்கள், பல ஊர்களிலிருந்தும் வந்திருக்கிறீர்கள். அனைவருமே இன்று நாம் பேச வேண்டும், பாவலரேறு ஐயா அவர்களை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக அவர்களை பற்றி தேடி வரலாற்றை அறிந்து பல கருத்துக்களை இங்கு பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் பலருக்கும் அறியாத பல கருத்துக்களையும் தேடி தேடி பேசியுள்ளனர். அனைவருக்கும் எங்களது வாழ்த்துக்களும் நன்றியும். ஆனால் இதோடு இன்று பேசணும் அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னு இல்லாமல், பாவலரேறு ஐயா பற்றி மட்டுமல்லாமல் இன்னும் பல வரலாற்று அறிஞர்களையும் தமிழுக்காக உழைத்தவர்களையும், தமிழுக்காக மட்டுமல்லாமல் பல நாட்டில் உள்ள பல மக்களுக்காக போராடிய உரிமை போராட்டக்காரர்களுக்காகவும் போராட்டங்களை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம் வரலாற்றை படிப்பது என்பது அதை தெரிந்து அதுபோல நாம் நடக்க வேண்டும் என்பதற்காக தான். வரலாற்றை அறிந்து நாமும் அதுபோல நடக்க வேண்டும் என்பதை பாவலரேறு ஐயா அவர்கள் உன்றன் குடும்பம், உன்றன் வாழ்க்கை, உன்றன் நலன்கள், உன்றன் வளங்கள் என்று மட்டும் இருந்து விடாதே, நீ இறந்த பின்னும் உலகம் இருக்கும், மறந்து விடாதே என்று கூறியுள்ளார். நாம் இறந்த பின்னும் நம்மளுடைய பெயரை, இன்று நம்ம பாவலரேறு ஐயாவை பற்றி பேசி கொண்டிருப்பது போல நம்மளோட பேரையும் யாராவது ஒருத்தவங்க மக்களுக்காக போராடினவங்க, இல்லை மக்களுக்காக பேசினவங்க, எழுதினவங்கன்னு நம்மளுடைய பெயரையும் பிற்கால தலைமுறையினர் சொல்ல வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு, இறுதியாக நன்றியுரை வழங்க திரு பொழிலன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். பாவலரேறு ஐயா அவர்களுடைய 31ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியும் நன்றியும் பாவலரேறு தமிழ் களத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரையில் நாங்களெல்லாம் ஐயா அவர்களுடைய கொள்கையை அடியொட்டி விரிவாக பேசி உங்களை எழுச்சியூட்டி வந்த நிகழ்வுகளை விட இன்றைக்கு நீங்களெல்லாம் பேசி நாங்களெல்லாம் உங்களுடைய உணர்வெழுச்சியை கண்டு மகிழ்ச்சி அடைந்திருக்கிற இந்த பொழுது மிக இனிமையான பொழுது. அது உங்களை உணர்ச்சி ஊட்ட வேண்டும் என்கிற அக்கறையோடு நாங்கள் பேசிய நிகழ்வு. இன்றைக்கு நீங்களெல்லாம் இவ்வளவு உணர்ச்சி பெற்றிருக்கிறீர்களே என்று பெருமை கொள்ளுகிற உணர்வாக எங்களுக்கு இருக்கிறது. உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி ஒரு மன நிறைவை தருகிறது. பாவலரேறுவின் பேரப்பிள்ளைகளாக எதிர்கால தலைமுறையினரின் எழுச்சிமிகு தூண்களாக நீங்களெல்லாம் வளர்ந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. மொழி, இனம், நாடு என்று தன்னுடைய கொள்கையை வகைப்படுத்தி கொண்டவர் பாவலரேறு அவர்கள். மொழி, இனம், நாட்டிற்காக தன்னை முழுமையாக ஈகப்படுத்தி கொண்டவர். அதே போல் ஒரு 3 அடிப்படை கொள்கைகளை, கருத்துக்களை ஆழ நம்முடைய மனத்திலே பதித்தவர் நம்முடைய தமிழ் ஆசானாக, நமக்கான தலைமை கருத்தாளராக, அறவோராக இருந்த திருவள்ளுவர் பெருந்தகை. அவருடைய திருக்குறளிலே 3 பெரும் கருத்தாடல்களை மிக அதிகப்படியாக பதிவு செய்திருப்பார் என்பதை கூட நம்முடைய பாவலரேறு ஐயா அவர்கள் இனஞ்சுட்டி காட்டிய பிறகுதான்
இத்தமிழ் பேரினம் நன்கு விளங்கி கொண்டது. அறம் 1, 2 குடி செயல் வகை குடி பற்றியானது, 3 ஒப்புரவியம் பற்றியானது. இந்த அறம் பற்றி திருவள்ளுவர் பேசிய பேச்சுகள், எழுதி காட்டியிருக்கக்கூடிய விளக்கங்கள் தமிழ் இனம் இன்னும் சரியாக விளங்கி கொள்ள வேண்டிய செய்திகளாக இருக்கிறது என்பதை பாவலரேறு மிக விரிவாக எடுத்து காட்டியிருக்கிறார். அதனால் அறம் பற்றி பாவலரேறு ஐயா அவர்கள் திருவள்ளுவர் காட்டிய அறம் பற்றியான சிறு வெளியீட்டை இன்று பேசியிருக்கக்கூடிய 42 பேருக்கும் நாம் இன்றைக்கு கையளிக்கிறோம். அதே போல் ஒப்புரவியம் பற்றியும் குடிசெயல் வகை பற்றியும், குடிசெயல் அறம் பற்றி 36 இடங்களில் திருவள்ளுவர் மிக ஆழமாக பதிவு செய்திருக்கிறார். குடிசெயல் வகை குடி என்பது குறித்தும் ஏறத்தாழ 30 இடங்களுக்கு மேலாக இந்த குடி எப்படியாக இருக்க வேண்டும், குடி என்பதை தமிழ் குடி என்பதாகவே அடையாளப்படுத்தியிருக்கிறார். சிற்றினம் சேராமை என்று விளக்கப்படுத்துகிறார். ஆக இந்த குடி எப்படியாக செயல்படுத்த வேண்டும், அதை செய்விக்கிற தன்மை எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி விளக்கிய வள்ளுவ பெருந்தகை, இடுக்கண் கால் கொன்றிட வீழும் அடுத்து ஊன்றும் நல் ஆளில்லாத குடி என்பதாக குறளை அடையாளப்படுத்தி நமக்கு அறிவுறுத்துகிறார். இடுக்கண் மிக கடுமையான துன்பம், நமக்கு இடுக்கணாக செய்யக்கூடிய பெரும் இடக்கு, இவையெல்லாம் நம்முடைய குடியினுடைய கால்களை கொன்றிட இந்த குடி வீழ்ந்து போகும். இடுக்கண் கால் கொன்றிட வீழும். அப்படி வீழ்ந்து போகாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? அடுத்து ஊன்றும் நல்ல ஆள் இல்லாத குடி இருக்கிறதே இந்த தமிழ் குடி, அடுத்து ஊன்றிக் கொள்வதற்கு நல்ல ஆள் இல்லை என்று சொன்னால் இந்த குடி கட்டாயம் வீழ்ந்து போகும் என்று எச்சரிக்கிறார். அப்படியாக வீழ்ந்து போகாது என்கிற ஒரு நம்பிக்கையை இந்த கருத்தரங்கம், இந்த உரையாடல் அரங்கம் நமக்கு தந்திருக்கிறது. இந்த தென்மொழி பாசறையின் வழியாக, தமிழ்களத்தினுடைய பாசறையின் வழியாக, இந்த பாவலரேறு தமிழ்களம் விதைத்து விட்டு போயிருக்கக்கூடிய எண்ணற்ற கருத்தாடல்களுக்கு ஏற்ப இந்த குடியை காக்கிற மிக பெரும் பொறுப்புகளை ஏற்று வித்தாக வளர்ந்திருக்கக்கூடிய இந்த இளைய தலைமுறையினுடைய எழுச்சி நமக்கெல்லாம், இந்த தமிழ் இனத்திற்கெல்லாம், தமிழ் தேசத்திற்கெல்லாம் அடிப்படையான வித்து என்பதை நாம் முழுமையாக நம்புகிறோம். இன்னொன்று, மூன்றாவது ஒப்புரவியம். ஒப்புரவியம் என்பது பொதுமை. அன்றைய காலத்திலே நம்முடைய திருவள்ளுவர் பெருந்தகை அடையாளப்படுத்திய ஒரு சொல். அவர் அடையாளங்காட்டிய 3 சொற்களில் ஒப்புரவியம் என்பது ஒன்று. அந்த ஒப்புரவியத்தை பற்றி ஒரே ஒரு குறள் போதும். ஒப்புரவியம் பற்றியும் நிறைய பாடல்களில் எடுத்து கையாண்டிருக்கிறார். இருந்தாலும் அந்த ஒரு குறள் போதுமானது. புத்தேல் உலகத்தும் ஈண்டும் பெறலரிதே ஒப்புரவின் நல்ல பிற. ஒரு கற்பனை எண்ணம் இருந்தது அந்த காலத்தில், இன்றைக்கும் பலருக்கும் இருக்கிறது. புத்தேல் உலகம், புத்தேல் உலகம் என்பது ஏதோ பிறர்க்கரிய ஒரு மேலுலகம் இருப்பதாக கருதி கொண்ட கருத்து, ஒரு மயக்க கருத்து இல்லை என்பதை திருவள்ளுவரும் உணர்ந்திருக்கிறார். அதை பல குறளில் அடையாளப்படுத்தியிருக்கிறார். இருந்தாலும் சொல்லுகிறார், புத்தேல் உலகத்தும், மேலுலகம்னு ஒன்று சொல்லுகிறார்களே அந்த உலகத்தும், புத்தேல் உலகத்தும் ஈண்டும், இந்த நிலத்திலும் ஈண்டும் பெறல் அரிதே. இப்படியான ஒன்றை பெற முடியாது. எப்படியான ஒன்றை பெற முடியாது? ஒப்புரவின் நல்ல பிற. ஒப்புரவை விட ஒரு சிறந்த நடைமுறையை நாம் எங்கேயும் பெற முடியாது. புத்தேல் உலகத்தில் கூட கிடையாதுயா. எல்லாம் மேல் உலகத்தில் சொர்க்கத்தில் போய் அப்படியே மகிழ்ச்சியாக வாழலாம். இந்த நரகம் போன்ற இருக்கக்கூடிய இந்த நில உலகத்தில் இதுதான் இடரான வாழ்க்கை. எல்லாரும் பெரும்பாலானவர்கள் சமய சார்புள்ளவர்கள், கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள். எல்லாரும் போய் கடவுளை கும்பிடுறது எதுக்கு? ஐயா, நான் மேல் உலகத்தில் நல்லபடியாக இருக்கணும் அப்படியாக சொல்லி வழிபடுகிறார்கள். இங்கே வாழ்வதில் கூட இந்த ஒப்புரவை விட நல்ல பிற கருத்தாடல்கள் இல்லை. அந்த ஒப்புரவு தான் சிறந்தது, பொதுமை தான் சிறந்தது. அந்த பொதுமை தான் பாவலரேறு காண விரும்பிய பொதுமை. பொதுமை நம்மளுடைய அன்பு இளைய நெஞ்சங்களெல்லாம் நிறைய பேர் சொன்னார்கள்.
பொதுமைன்னு அவர் தன்னுடைய எல்லா குரல்கள்லேயுமே எல்லா பாடல்கள்லேயுமே அதை அடையாளப்படுத்துகிறார். தமிழ் மொழிக்காக, தமிழ் இனத்தினுடைய சமன்மை பொதுமை வாழ்க்கைக்காக, தமிழ்நாட்டினுடைய உரிமை மீட்புக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஈடுபடுத்தி கொண்ட பாவலரேறு ஐயா அவர்களுடைய இந்த அரும்பெரும் நிகழ்ச்சி இனி 31ஆம் ஆண்டு இந்த தமிழ் களத்திலே புதிய ஒரு நடைமுறையில் தொடங்கியிருந்தாலும் இனி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது வலிமையாக எல்லாராலையும் எடுத்து செல்லப்பட வேண்டும். எல்லா மாவட்டங்களிலும் எல்லாரும் செய்வோம். இதை ஒரு பாசறையாக ஒருங்கிணைப்போம். எல்லா மாவட்டங்களிலும் கால் ஊன்றட்டும். இடுக்கண் கால் கொண்டிட நாம் ஒரு வலிமையான ஊன்றாக ஆள் போல் ஊன்றிக் கொள்ளுகிற ஒரு இளைய நெஞ்சங்களாக வளர்வோம் என்று கூறி வந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். இந்த 42 பேர் இன்றைய நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் பாவலரேறு தமிழ்களத்தின் சார்பில் இந்த பாவலரேறு தமிழ்களத்தின் வழியாக பாவலரேறு ஐயா அவர்கள் தொடர்ந்து தன் வாழ்நாளெல்லாம் 26ஆம் அகவிலே தென்மொழியை ஏற்று நடத்துகிறார். அவருடைய முகப்பு பாடல் குறித்து எல்லாரும் மிக எழுச்சியோடு சொன்னார்கள். கெஞ்சுவதில்லை பிறர்பால் அவர் செய் கேட்டினுக்கும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை, எனவே தமிழர் தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை, உலகில் எவரும் எதிர் நின்றே என்று முகப்பு பாடலை அடையாளப்படுத்தி அவர் தன்னுடைய 26ஆம் அகவையில் தொடங்கிய அந்த தென்மொழி இதழை ஐயா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதை வீழ்ந்துவிடக்கூடாது, என் மொழியை என் நிலத்தை என் நாட்டை மீட்பதற்காக வேற்றுடலம் மாற்றி வருவேன் அவர் கற்பனையில் கருதியிருந்தாலும் கூட அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு வரக்கூடிய அண்ணன் ஐயா முனைவர் பூங்குன்றன் அவர்களும், நம்முடைய ஐயா கடராமன் அவர்களும், அரசி அவர்களும், இளமுருகன் அவர்களும், நம்முடைய அக்கா இறை பொற்கொடி அவர்கள் உடல்நலம் இல்லாதனால வர இயலவில்லை, முனைவர் குணத்தோய் அவர்களும் அந்த பரிசல்ல அந்த கொடைகளை அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர் நூல்களாக பெற்றுக்கொண்டு மேலும் வலிமை பெற்று இந்த தமிழ் பேரினத்தினுடைய தமிழ் களத்தினுடைய அந்த மொழி இன நாட்டு உரிமை மீட்புக்கான அனைத்து நிலைகளிலும் ஒரு ஆள் போல் ஊன்றக்கூடிய வலிமை பெற வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏறு நடை போட்டு நட, எக்காலம் ஊதி நட, ஏறு நடை போட்டு நட, எக்காலம் ஊதி நட, வீறு தமிழ் தாயின் புகழ் எண்ணி அவள் விடுதலைக்கே சூளுரைகள் பண்ணி, ஏறு நடை போட்டு நட, எக்காலம் ஊதி நட, வீறு தமிழ் தாயின் புகழ் எண்ணி அவள் விடுதலைக்கே சூளுரைகள் பண்ணி, ஊறுபட்டு நின்றவரை கூட்டி நட ஊட்டி நட, கொள்கையினை போட்டி நட ஊக்கி, வெற்றி கொடியினை நீ தோள்களிலே தூக்கி, ஊறுபட்டு நின்றவரை கூட்டி நட ஊட்டி நட, கொள்கையினை போட்டி நட ஊக்கி, வெற்றி கொடியினை நீ தோள்களிலே தூக்கி, ஏறு நடை போட்டு நட, எக்காலம் ஊதி நட, வீறு தமிழ் தாயின் புகழ் எண்ணி அவள் விடுதலைக்கே சூளுரைகள் பண்ணி, நீ மண்டியிட்டு சாய்வதோ, மற்றவர்கள் வாழ்க்கையில் நீ உண்டியின்றி காய்வதோ, மாறுபட்ட ஆட்சிக்கு நீ மண்டியிட்டு சாய்வதோ, மற்றவர்கள் வாழ்க்கையில் நீ உண்டியின்றி காய்வதோ, வேறுபட்ட மக்களின் முன் கூறுபட்டு போயினை வெற்றி பெற நீ வணங்கு பண்டை தமிழ் தாயினை, ஏறு நடை போட்டு நட, எக்காலம் ஊதி நட, வீறு தமிழ் தாயின் புகழ் எண்ணி அவள் விடுதலைக்கே சூளுரைகள் பண்ணி, உன்றன் மொழி நாகரீகம் பண்பாடெல்லாம்
போட்டு நட எக்காலம் ஊதி நட வீறு தமிழ் தாயின் புகழ் எண்ணி அவள் விடுதலைக்கே சூளுரைகள் பண்ணி வந்தவர்க்கு வால் பிடித்தாய் கால் பிடித்தாய் கையிலே வாய் வலிக்க வாழ்த்தி விட்டாய் வாழ்ந்து விட்டார் பொய்யிலே சொந்த மொழி சொந்த இனம் சொந்த நிலம் விட்டனை போட்டுக்கு நீ மண்டியிட்டு மானம் உயிர் கெட்டனை ஏறு நடை போட்டு நட எக்காலம் ஊதி நட வீறு தமிழ் தாயின் புகழ் எண்ணி அவள் விடுதலைக்கே சூளுரைகள் பண்ணி உலகமெல்லாம் முன் தமிழர் போடுகின்றார் வாழவே உன் நிலத்தை வேறு மக்கள் ஆளுகின்றார் சூழவே இலகு தமிழ் தாயை எண்ணி ஏற்றம் மிக கொள்ளடா இழைப்பதில்லை என்றவர்க்கும் வாழில் விடை சொல்லடா ஏறு நடை போட்டு நட எக்காலம் ஊதி நட வீறு தமிழ் தாயின் புகழ் எண்ணி அவள் விடுதலைக்கே சூளுரைகள்